சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சிவஞான சித்தியார் இரண்டாவது நூற்பா மூன்றாவது அதிகரணம் மாய இலக்கணம் என்கின்ற வகையில் 147 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். பெருமானுடைய தூதர் கருணையினாலே 148வது பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை மதிய அமர்விலே சிந்தித்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பாடல் பாருங்க. சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை அதுவும் செய்யும், புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி வரும் சுகதுக்க மோக பித்தினில் மயங்கி ஞான கிரியையை பேணி நிற்கும். சித்தமாம் அவ்வியக்தம் குணதத்துவத்திற்கு காரணமென சிந்திக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி சிந்தனை எதுவும் செய்யும். அக்குணதத்துவத்தை தோற்றுவித்தலே அன்றி விபரீத உணர்வுடையதாகிய அவிச்சையினை முதல்வன் ஆணையினாலே தோற்றுவிக்கும். ரொம்ப முக்கியமான இடம். சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும். குணதத்துவத்திற்கு காரணமென சிந்திக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி. இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பேர்னால வாங்கிக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்க, இது எழுதி போட்டால் தான் முடியும். இப்போ அடிக்குமா? ரைட்டாக தான் அடிக்கிறா. தலையில இருந்து பொதுவாக நாம் இதுவரைக்கும் படித்ததில் மனம், புத்தி, அலங்காரம், சித்தம் இப்படிதான் படிச்சிருப்போம். இதில் உண்மை விளக்கத்துலையும் சரி, சிவபிரகாசத்துலையும் சரி. ஆனால் இங்கே சித்தத்துக்கு பல என்ன செய்யறாரு? மூலதத்துவம் எழுதுறாரு. இந்த மூலப்பிரகிருதி அவ்வியக்தம். இது வியக்தம், வெளிப்பட்ட நிலை. போன பாட்டம் மூலப்பிரகிருதி சொல்லிட்டாரு, குணதத்துவம் சொல்லிட்டாரு. இதுல 147 மூலப்பிரகிருதி கலையில் வரும். மூலப்பிரகிருதி கலையில் வரும். குணவடிவாய் தோன்றி வரும் குணம் மூன்றாய் ஒன்றுதான் மும்மூன்று ஆகும். மூலப்பிரகிருதி குணதத்துவம் தோன்றும். இது 3 வகைப்படும். ஏன்னா வெளிப்படாத நிலை, இது வெளிப்பட்ட நிலை. வெளிப்பட்ட நிலையில 3 வகையான குணம் இருக்கும். சாத்வீகம், ராசகம், தாமசம். ஒன்றில் தான் 3 ஆகும். ஒவ்வொன்றும் கலப்பினால 9 வகைப்படும்.
அது போன பாட்டுல நம்ம படிச்சது. இப்ப அடுத்த பாட்டு என்ன சொல்றாரு பாருங்க. சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும். சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும். இந்த இடத்துல நீங்க சிவஞான முனிவரையும் நம்முடைய தேசிகர் அவர்களையும் நினைந்து பார்க்கணும். பொதுவா நம்ம இதை படிக்கிற போது சித்தம் என்பது சிந்திக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா இல்லைங்களா? சித்தம் சிந்திக்கும், மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் துணிந்தடும். இதுதான் நம்ம முன்னாடி படிச்ச விஷயம். உண்மை விளக்கத்தை அதான் படிச்சிருக்கிறோம், சிவபிரகாசத்துல அதான் படிச்சிருக்கிறோம். அப்போ இங்க இந்த பாட்டுக்கு நேரம் நம்ம என்ன பொருள் செஞ்சுருவோம்? சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும். சரிங்களா? அப்ப சித்தம் என்பது நீங்க எப்படி பொருள் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வியக்தம் சித்தமா அவ்வியக்தம், சித்தமாகி அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும்னு பாட்டுல இருக்கு. சரியா? இது முதல்ல இது வரைக்கும் நான் படிச்சதை வச்சே பாருங்க. சித்தமா அவ்வியக்தம் என்ன செய்யும்? சிந்தனை அதுவும் சித்தம் சிந்தனை அதுவும் செய்யும். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்க பாடு நடத்துங்க அப்படிங்கிறது. சித்தம் சிந்தனை அதுவும் செய்யும். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம சித்தம் சிந்திக்கும்னு படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் தகராறு என்ன வருது? அவ்வியக்தம். அவ்வியக்தம் எது? சித்தம் என்பது எப்படி இருக்கு? வெளிப்பட்ட நிலை. புரியுதுங்களா? அப்போ இங்க சித்தமாம் வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும் சொல்லியிருக்கலாம். அவ்வியத்தம் சொன்னாவே எதை குறிக்கும்? மூலப்பிரகிருதியை குறிக்கும். மூலப்பிரகிருதி தான் வெளிப்படாத நிலை. சரிங்களா? இதுக்கு சில உரையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அவ்வியத்தம், அவ் என்பது சுட்டு, வியத்தம் என்பது வெளிப்பட்ட நிலை. அந்த வெளிப்பட்ட நிலை, வெளிப்பட்ட நிலையாகிய சித்தம் சிந்தனை அதுவும் செய்யும் அப்படின்னு நிறைய பேர் உரை செய்யறாங்க. அது தப்புங்கிறது. புரியுதுங்களா? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இது மாபாடியம் படிக்கிற போதும் சிவபிரகாசத்துக்கு நல்ல உரை படிச்சீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து சில நுட்பத்தை சொல்லுவாங்க. அங்க படிக்கும்போது நமக்கு புரியாது, இங்க புரிஞ்சாதான். இந்த இடம் புரிஞ்சாதான் அந்த இடம் புரியும். புரியுதுங்களா? அது எந்த இடம்னு நான் உங்களுக்கு திருப்பி இப்ப சொல்றேன். இதுல சிவபிரகாசத்திலே இருக்கு. சிவபிரகாசத்துல 43வது பாட்டுல இந்த சிக்கல் இருக்கு. அதோட முதல்ல இதை புரிஞ்சுட்டு அங்க போலாம். சரியா? இப்ப பாருங்க. அந்த வியத்தம் என்று சொல்வது பொருந்தாது. அந்த வியத்தம் என்பது பொருந்தாது. சரி, அப்ப எப்படி பொருள் செய்யலாம் அப்படின்னா இங்க பாட்டு பாருங்க. சித்தமாம் அவ்வியக்தம், சித்தம் என்பதற்கு சிந்திக்கப்படுவதாகிய, சிந்திக்கப்பட்டதாகிய என்னது? மூலப்பிரகிருதிங்கிற. அவ்வியக்தம் என்பது எது? மூலப்பிரகிருதி. அவ்வியக்தம் என்பது மூலப்பிரகிருதி. சித்தம் என்பதற்கு சிந்திக்கப்படுவதாகிய. இந்த உரை யார் சொல்றா? முனிவர் மட்டும்தான் சொல்ற. முனிவரோட உரையில மட்டும்தான் சித்தம் என்பது சிந்திக்கப்படுவதாகிய அவ்வியக்தம், அவ்வியக்தம் என்று சொல்லப்படுகிற மூலப்பிரகிருதி. புரியுதா? புரியுதா புரியலையா? ஏன்னா போன பாட்டுல மூலப்பிரகிருதி விரிவா சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? அந்த மூலப்பிரகிருதியின் தொடர்ச்சியை இங்க சொல்றாரு. அந்த மூலப்பிரகிருதியில இருந்து சிந்திக்கப்படுவதாகிய, மூலப்பிரகிருதியில இருந்து சிந்திக்கப்படுற மூலப்பிரகிருதி சிந்தனை அதுவும் செய்யும். சிந்தனை அதுவும் செய்யும். என்னது? அது குணதத்துவத்தை தோற்றுவித்து, குணதத்துவத்தை தோற்றுவித்து சிந்தனை என்பதற்கு என்ன செய்யறாரு? விபரீத உணர்வை உடையதாகிய அவிச்சையினையும் முதல்வன் ஆணையினாலே தோற்றுவிக்கும். இங்க அவ்வியக்தம் என்பது மூலப்பிரகிருதி, சித்தம் என்பது சிந்திக்கப்படுவதாகிய.
சரிங்களா? சிந்தனை சிந்தனை என்பது விபரீத உணர்வை தருவதாகிய அனிச்சை. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இப்ப எவ்வளவு தூரம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. சில முக்கியமான இடங்கள்ல தத்துவ ஆராய்ச்சி செய்யற போது இந்த இடம் புரியணும். புரியுதுங்களா? இந்த இடம் புரியணும். அப்போ இவர் எதை சொல்லல? இந்த சித்தம் என்பதை இங்க சொல்லல. இந்த சித்தத்தை சொல்ற குணதத்துவம் தான் சொல்ற. குணதத்துவம் தோன்றுவதற்கு முன்பாக மூலப்பிரதியிலிருந்து எதை கூட்டிருக்கிறாரு? பஞ்ச கிளேசங்களை கூட்டுகிறார். பஞ்ச கிளேசங்களை கூட்டுகிறார். எது? அவிச்சை. அவிச்சை முதலாகிய அவிச்சை முதலாகிய அவிச்சை, அலங்காரம், ஆசை, வெகுளி. இந்த அஞ்சையும் பெருமான் கூட்டுறார். எப்போ? மூலப்பிரகதியை கூட்டின உடனே மூலப்பிரதிகளுக்கு அடுத்தது எதை கூட்டுறாரு? பஞ்ச கிளேசங்களை கூட்டுகிறார். பஞ்ச கிளேசங்களை கூட்டுறார். அது தத்துவ எண்ணிக்கையில வராது. பஞ்ச கிளேசம் தத்துவ எண்ணிக்கையில வராது. ஆனா புருண தத்துவத்தில் இருக்கிற போது பொதுமையில் நின்ற ஆன்மா மூலப்பிரகதியை கூட்டிய உடனே சிறப்பு வகையால் பூரணாம் தன்மையை பெற்று நிற்கும். இங்க சித்தம் சொல்லல. இங்க சித்தம் என்ன செய்யணும்னா பின்னாடி சொல்றாரு. மனதனுடைய விருத்தி சித்தம். மனதனுடைய விருத்தி சித்தம் பின்னாடி சொல்றாரு. மனம், மனம், புத்தி, அலங்காரம், குணம் சொல்லணும். சித்தம் சொல்லக்கூடாது. சித்தம் சொன்னீங்கன்னா குணம் சொல்லக்கூடாது. சித்தம் சொன்னீங்கன்னா ஏனைய உரையாசிரியரோட கருத்து. குணம் சொன்னீங்கன்னா யாருடைய கருத்து? சிவஞான முதலியுடைய கருத்து. ஆனா உண்மை விளக்கத்தில் சித்தம் தான் சொல்லியிருக்கோம். உண்மை விளக்கத்தில் சித்தம் தான் இருக்கும். அப்போ அங்க படிக்கிற போது அதை அடிப்படை நூலா வைத்து அங்க அதை சொல்றாரு. சரியா? சரி, இப்ப அப்படியே வாங்க சிவபிரகாசம் 43. சிவபிரகாசம் 43 பாட்டு என்னது? இந்திரிய புலன்கள் தாம் நுகரும் அளவில் அது முந்திரும் இச்சை தான் உருவாய் சங்கற்பத சதாகதியில் வந்து மானதமானதற்கும் சிந்தை நினைவு ஐயம் வந்து தரும். சிந்தை நினைவு ஐயம் தரும் மனமுடைய வகுப்போனாதே. சிந்தை மனமுடைய வகுப்போனாதே. சிந்தையாகிய தத்துவம், சிந்திக்கப்படுவதாகிய சிந்தையாகிய தத்துவம் மனதோடு கூடிதான் எண்ணப்படும். காரணம் அது என்னது? மனதினுடைய விருத்தி. மனதினுடைய விருத்தி. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நீங்க மற்ற உரையாசிரியர் என்ன பொருள் செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. இவரே எழுதியிருப்பாரு. யாரு? நம்முடைய செனிப் ஐயாவும் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க படிக்கும்போது அது என்னமோ சொல்றாங்க. ஐயா திடீர்னு மனதை வந்து எண்ணக்கூடாது, சித்தத்தை எண்ணக்கூடாது, குணத்தை என்னன்னு ஏதோ சொல்றாங்க, புரியல. அப்படியே அதை கடந்து போயிடும். புரியுங்களா? சிந்தை மனமுடைய வகுப்போனாதே. சிந்தை என்கின்ற தத்துவம் மனதோடு கூடிதான் எண்ணப்படுமே ஒழிய மனதில் நின்று வேறாக எதை எண்ணக்கூடாது? சித்தத்தை எண்ணக்கூடாது. ஏன்னா மனதினுடைய விருத்தி தான் சித்தம். அப்போ ஆனா எண்ணும் போது நம்ம என்ன செய்யறோம்? சித்தத்தை எண்ணுறோம். ஏன்னா ரெண்டு தொழில். சிந்திப்பது ஒரு தொழில், போய் பற்றுவது ஒரு தொழில். போய் பற்றுவது மனம், சிந்திப்பது சித்தம். அதனால ரெண்டா சொல்றோம். அப்ப ரெண்டா சொன்னீங்கன்னா குணதத்துவத்தை எண்ணக்கூடாது. புரியுதுங்களா? குணம் சொன்னீங்கன்னா சித்தத்தை எண்ணக்கூடாது. சித்தம் சொன்னீங்கன்னா குணத்தை எண்ணக்கூடாது. குணம் தான் எண்ணணும் என்பது யாருடைய கருத்து? முனிவருடைய கருத்து. அதுக்கு ஆதாரம் எங்க? சித்தியார்ல சொல்றாரு. குணம்னு சொல்லியிருப்பாங்க, சித்தமும் சொல்லியிருப்பாங்க.
நூல்ல என்ன கொடுத்துருக்காங்க? குணம் போட்டுருக்காங்க. பிராக்கெட்ல சித்தம் போட்டுருக்காங்க. சரியா? அதான் நீங்க அங்க வந்து குணம்னு எண்ணிட்டீங்கன்னா சித்தம் எண்ணக்கூடாது, சித்தத்தை எண்ணிங்கன்னா குணத்தை எண்ணக்கூடாது. ரெண்டையும் எண்ணிட்டீங்கன்னா எண்ணிக்கை 37,000. என்ன போட்டிருக்காங்க? சார் இது வந்து குணம்னா வெளிப்பட்ட நிலையை போட்டு கலையில் வந்து மூலப்பகுதி அவ்வியத்தம் வெளிப்படாத நிலை, குணம் வந்து வெளிப்பட்ட நிலை போட்டு இதுல இருந்து சாத்வீகம் ராசனம் தாமதம் சித்தம் போட்டிருக்காங்க. அந்த கரணத்துல என்ன போட்டிருக்காருன்னு கேக்குறாரு. சித்தம் சித்தம் அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் குணம் போட்டுருக்காங்க. புத்தி அப்புறம் அகங்காரம் குணம் போட்டிருந்தா முனிவருடைய உரை. சில உரைகள்ல குணம் போட்டிருக்க மாட்டாங்க, சித்தம் போட்டிருப்பாங்க. சித்தம் போட்டிருந்தா அது ஏழையோருடைய உரை. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கும் நூல் ஆதாரம் இருக்கு, இதுக்கும் நூல் ஆதாரம் இருக்கு. குணம் போடக்கூடாது. மனதை விருத்தி தான் அது. சித்தம் என்னன்னா குணம் என்னன்னா சித்தம். சரியா? சித்தமாம் அவ்வியக்தம் சிந்தனை எதுவும் செய்யும். சிந்திக்கப்படுவதாகிய அவ்வியத்தம் என்று சொல்லப்படுகிற மூலப்பிரகிருதி சிந்தனை என்பதற்கு, சிந்தனை செய்யும்னு என்ன அர்த்தம்? விபரீத உணர்வு. ஏன்னா இதெல்லாம் கூடி சிந்திச்சானா என்ன இருக்கும்? விபரீதமா தான் சிந்திப்பான். ஏன்னா விபரீதமா சிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? பஞ்ச கிளேசம் வந்து கூட்டியாச்சு. பஞ்ச கிளேசம் கூட்டிட்டு அவன் சேர்ந்தானா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? வேண்டாத வேலை செய்யறதுக்கு ஆராய்ச்சி பண்றான்னு அர்த்தம். சிந்தனை எதுவும் செய்யணும். விபரீத உணர்வுக்கு காரணமாகிய அவிச்சை முதலாகிய பஞ்ச கிளேசங்களை தோற்றுவிக்கும். சரிங்களா? புத்தி அவ்வியத்தில் தோன்றி அதன் பின் புத்தி தத்துவம் அக்குணத்திலிருந்து தோன்றி. இப்ப பாருங்க, அவ்வியத்தில் தோன்றி. இப்ப அவ்வியத்தம் என்பது அந்த வியத்தில் இருந்து. இப்ப இந்த புத்திக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவ்வியத்தம். அவ்வியத்தம் மூலப்பகுதியிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது, குணத்திலிருந்து தோன்றுகிறது. அப்ப இங்க என்னது? அவ்வியத்தம். அந்த வியத்தம். வியத்தம் என்பது குணதத்துவம், தோன்றிய நிலை, வெளிப்பட்ட நிலை. அந்த வெளிப்பட்ட குணதத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும். இது எப்படின்னா, உரை எப்பவுமே கருத்திலிருந்து தான் பாட்டு, பாட்டுல இருந்து கருத்து இல்லை. புரியுதுங்களா? ஒரு கருத்து ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது, அந்த நிறுவப்பட்ட கருத்துக்கு தான் பாட்டு. இப்ப நீங்க கருத்தை வச்சுக்கிட்டு பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை வராது. நீங்க பாட்டுல இருந்து கருத்துக்கு போனோம்னா நம்ம அங்கங்க நடந்து தப்பா யோசிச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னது இல்லைங்களா? இப்பொழுது அந்த காலையில சொன்னோமா இல்லையா? சொன்னோம் 5 பேரு ஐம்புலன் சொன்னா, ஐம்புலன் சொன்னோடனே யானை இருக்கு போயிட்டுலாம் இல்லையா? அது அப்படி இல்லாம கலை வித்தை ஆராதம் காலம் எழுதி கலை புத்தி அவ்வியத்தில் தோன்றி அதன் பின் புத்தி தத்துவம் அந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து அவ்வுயிர்கள் செய்து புண்ணிய பாவங்களை அன்பால் சாரப்பட்டு வரும் 10 நிச்சயம் பண்ணி அவ்வினைக்கு ஈடாக இந்த பாட்டை குறிச்சு வச்சுக்கங்க. பின்னாடி உங்களுக்கு இந்த தத்துவத்தை பற்றி இந்த சித்தம் புத்தி இந்த இடைஞ்சல் வருகிற போது இந்த பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். சில உரையாசிரியர் இந்த பாட்டை மேற்கோள் காட்டி உரை செஞ்சிருப்பாங்க. புரியுதுங்களா? எதுக்கு? சிவபிரகாசத்துக்கு உண்மை விளக்கத்துக்கெல்லாம் உரை செய்யும்போது இந்த பாட்டை மேற்கோள் காட்டி உரை செஞ்சிருப்பாங்க. நாம சித்தியார் படிக்காததுனால அந்த உரை புரியாது. என்னமோ சொல்ல வராங்க, புரியல. சித்தத்தை என்ன புத்தி என்ன கூடாதுங்கிறாங்க, புத்தி என்ன சித்தத்தை என்ன கூடாதுங்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க ஐயா அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? இந்த பாட்டு புரிஞ்சாதான் அந்த இடம் புரியும். யாராவது சிவபிரகாஷ் உரை வச்சிருக்கீங்களா கையில? சிவபிரகாஷ் உரை கையில் இல்லை. சரி, ஓகே. புரிஞ்சா அந்த 42வது பாட்டை போய் 43வது பாட்டை போய் வீட்டில் பாருங்க. சரியா? இந்த பாட்டு தான் மேற்கோள் கொடுக்கும்.
வரும் பத்து நிச்சயம் பண்ணி அவ்விரு வினைக்கு ஈடாக வந்த விடயத்தை இஃது இன்னதென்று நிச்சயக்கும். புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும். சுக துக்க மோக பித்தினில் மயங்கி நிச்சயத்த பின் முதல்ல நிச்சயிக்கும். நிச்சயத்த பின் என்ன செய்யும்? சுக துக்க மோக வடிவாய் பரிணமித்து 3 வகையா பரிணமிக்கும். எது? ஆன்மா ஒன்று சுகம், இன்னொன்று துக்கம், இன்னொன்று மோகம். இது 3 எதனுடைய தன்மை? 3 குணத்தின் தன்மை. சாத்வீகத்தின் குணம் இன்பம், ராசதத்தின் குணம் துன்பம், தமோ குணத்தின் குணம் மயக்கம். இன்பம், துன்பம், மயக்கம். இந்த 3 குணத்தினுடைய வடிவம் செயல். குணத்தின் குணம், குணத்தின் குணம். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா சாத்வீகத்துல குணத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வருத்தப்படுறீங்கன்னா ரஜோ குணத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். துக்கமா இருந்தா, மயக்கமா இருந்தா தமோ குணத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அது எந்த குணம் மிகுகிறதோ அந்த உணர்வு நமக்கு வந்துடும். அந்த உணர்வு நமக்கு வரும். இது ஆன்மா குணவெளியுடையது. ஆன்மாவுக்குன்னு ஒரு குணம் உண்டு, காலத்துக்கு ஒரு குணம் உண்டு, உணவுக்கு ஒரு குணம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கு. இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆன்மாவுக்கு ஒரு குணம் உண்டு. ஆன்மா அறிவு ஒரு குணத்துல நிற்கும். நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கு, காலத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது. அதே மாதிரி உணவுக்கு ஒரு குணம் இருக்கிறது. இப்போ காலை வேலை 4:30 மணிக்கு பூசை பண்ணுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன்? சாத்வீக உணர்வு அந்த காலத்துல இருக்கும். சரிங்களா? 10 மணி 11 மணினா எந்த குணத்துல இருக்கும்? ரஜோ குணத்துல இருக்கும். அதான் வேலைக்கு எழுச்சியான நேரம். ஒரு வேலை செய்யும் போத கொஞ்சம் எழுச்சியா செய்யறத எப்படி செய்வோம்? 9 மணி 10 மணி 11 மணினா அப்படியே கொஞ்சம் இயல்பாகவே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு எழுச்சி. வேலை செய்யும்போது ஒரு எழுச்சி இருக்கும். மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தமோ குணத்துக்கு வந்துடும். இது 2லிருந்து 4 வரைக்கும் இயல்பாக எப்படி இருக்கும்? தமோ குணத்துக்கு. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்ன ஆகிடும்? ரஜோ குணம் ஆகிடும். 4 மணிக்கு மேலே வேலை செய்யறதெல்லாம் நல்லா ஒரு எழுச்சி இருக்கு, வேலை செய்யும். 7 மணிக்கு மேலே என்ன ஆகிடும்? அப்படியே தமோ குணத்துக்கு போகும். இயல்பா 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணுறது எல்லாம் 7, 7:30, 8 வரைக்கும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே என்ன ஆகிடும்? தமோ குணத்துக்கு போயிடும். இப்போ இது நேரத்துக்குரியது. ஆன்மாவுக்கு இந்த தன்மை உண்டு. நம்ம ஒரு நேரத்தில் ஒரு குணத்தில் இருப்போம். அப்புறம் சாப்பாடு, உணவுலேயே சாத்வீக உணவு இருக்கா இல்லையா? இட்லி, தோசை, இதெல்லாம் என்னது? சாத்வீக உணவு. இயல்பாகவே கொஞ்சம் சாத்வீக உணவு. அதே மாமிச உணவு ரஜோ குணம் உடையது. மாமிச உணவு இயல்பாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ரஜோ குணம் வந்துடும். சரிங்களா? தயிர் சாப்பாடு, பொங்கல், காலையில் பொங்கல், மதியானம் தயிர் சாப்பாடு, இதெல்லாம் என்னது? தமோ குணம். தமோ குணம். நேரமும் இப்போ அண்ணா சொல்ற பேர் தான் சொல்லணும். நேரமோ பத்திரை, மாதமோ சித்திரை, நீங்கள் இருப்பதோ நித்திரை, மறக்காமல் போடுங்கள் முத்திரை. அந்த மாதிரி 2 மணிக்கு மேல நேரம் எப்படி இருக்கு? தமோ குணத்துல இருக்கு. நேரம் தமோ குணம். பாடம் எப்படிப்பட்ட பாடம்? அப்படிப்பட்ட பாடம், சித்தாந்த பாடம். அது என்னமோ தெரியல. பல நேரங்கள்ல நேரடி வகுப்புடைய மதியானம் என்ன வரும்? அலட்டை அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா மதியானம் தான் வருது. அது என்னன்னு தெரியல. அது எனக்கு மட்டுமா எல்லா ஆசிரியர்களுக்கான தெரியல. பெரும்பாலும் ரொம்ப டஃப்பா புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட்லாம் வரும். மதியானத்துக்கு மேலதான் வரும். அப்படியே ரொம்ப ஆனந்தமா நீங்க பாட்டுக்கு நடந்துங்க, நான் பாட்டுக்கு பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பாடமும் அப்படி போகும். புரியுதுங்களா? அப்புறம் சாப்பாடு எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அன்னம்பாடிக்கு கொடு அமுத்தி போட்டுருவாங்க. தூங்க வைக்கிறது அவங்க வேலை, எழுப்புறது நம்ம வேலை. அப்படி சாப்பாடு சாப்பிட்டதா எப்படி இருக்கும்? மதியானம் அப்படிதான் இருக்கும். சரி, எனவே அந்த குணம் என்பது சுக துக்க மோக
பித்தினில் மயங்கி. சுகம் என்பது சாத்வீகம், துக்கம் என்பது ரஜோகுணம், மயக்கம் என்பது தாமச குணம். பித்தில் மயங்கி, பித்தில் மயங்கி. வடிவாய் பரிணமித்து, வடிவாய் பரிணமித்து, வடிவாய் எது வடிவாய் பரிணமிக்கும்? ஆன்மா. ஆன்மா குணவடிவாவே நிற்கும். இன்பப்படுகிற போதோ துன்பப்படுகிற போதோ மயங்குகிற போதோ ஆன்மா என்னவா நிற்கும்? அதுவாவே நிற்கும். அதுவாவே நிற்கும். சுகதுக்க மோக பித்தில் மயங்கி நிச்சயத்த பின்னர் ஞானக்கிரியையை பேணி நிற்கும். பரிணமித்த வெளி உயிரின் அறிவு தொழில்களுக்கு விடயமாகியும் முதல்வன் ஆணையில் நிற்கும். அப்படி பரிணமித்த பிறகு என்ன செய்யும்? ஞானக்கிரியை. ஞான கிரியை. ஞானம் என்பது அறிவு, கிரி என்பது தொழில். அறிவு தொழில் ஆகியவற்றிற்கு விடயமாகியும். விடயமாகியும் என்னது? உணர்பொருள், அனுபவிக்கிற பொருள். ஒன்று அறிவுக்கு விடயம், இல்லைன்னா செயலுக்கு விடயம், ஏதோ ஒன்றுக்கு ஆகி நிற்கும். சரி, பொழிப்புரை பாருங்க. குணதத்துவத்திற்கு காரணம் என சிந்திக்கப்பட்ட மூலப்பிரகிருதி சித்தமா. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரொம்ப முக்கியமான இடம் இது. சரிங்களா? சித்தமா அவ்வியத்தம் என்பது சிந்திக்கப்படுவதாகிய குணதத்துவத்திற்கு காரணமாகிய மூலப்பிரகிருதி என்ன செய்யும்? அது குணதத்துவத்தை தோற்றுவித்தலே அன்றி, குணதத்துவத்தை தோற்றுவிக்கிறது மட்டும் செய்யாது, இன்னொரு வேலையும் செய்யும். குணதத்துவத்தை தோற்றுவிக்கும் என்பது போன பாட்டில் சொல்லிட்டார். மூலப்பிரகிருதியிலிருந்து குணதத்துவம் தோன்றும்னு போன பாட்டில் சொல்லிட்டார். அதனால இங்க செய்யறாரு, அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேலையை செய்யும். அதனால விபரீத உணர்வுக்கு உடையதாகிய அவிச்சையினையும் தோற்றுவிக்கும். அவிச்சையினையும் தோற்றுவிக்கும். அவிச்சையினையும் உண்மை என்னது? இறந்தது எச்ச உண்மை. அவனும் வந்தான் அப்படின்னா தனியா வரல, கூட யாரோ வந்தாங்க. அது போல அவிச்சையையும் அப்படின்னு அவிச்சை மட்டும் இல்லை, அவிச்சை, அகங்காரம், ஆசை, அவா, கோபம் எல்லாம் இந்த அஞ்சையும் சொல்லும். அந்த உண்மை என்பது இறந்தது. சரியா? எனவே அவிச்சையினையும் தோற்றுவிக்கும். அதன் பின்பு இது குணதத்துவம் தோன்றிய பின்பு அவிச்சை வரும். அதன் பின்பு புத்தி தத்துவம் அந்த குணதத்துவத்திலிருந்து தோன்றி அவ்வ உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்கள் தன்பால் சாரப்படுதலாலும் அவ்விரு வினைகளுக்கு ஈடாக வந்த விடயத்தை இன்னதென்று நிச்சயித்தலும். ரொம்ப முக்கியம். புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும்னா வினைக்கு தக்கவாறு நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிக்கும்னு நமக்கு தெரியும். அது எப்படி நிச்சயிக்கும்? வினைக்கு தக்கவாறு தான் நிச்சயிக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சந்தேகம், அது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாம், ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா. ஒரு நேரம் பார்த்தா ஒருத்தன், ஐயோ இதெல்லாம் இந்த அளவு ஒரு வியாபாரம் ஆகாதியா, இல்லை வேண்டாத வேலை, இங்கே வேண்டாம், இல்லைன்னா இந்த தொழில் வேண்டாம் என்று 10 பேர் சொல்லுவோம். இன்னொரு 10 பேர் அருமையான இடம், சூப்பராக முடிவு இருக்கு, இங்கே இந்த கடையே கிடையாது, போட்டீங்கன்னா ஆகா ஓகோன்னு வியாபாரம் ஆகும். இப்படி 10 பேர் சொல்லுவோம். செய்யின்னு 10 பேர் சொல்லுவான், செய்யாதுன்னு 10 பேர் சொல்லுவான். இவன் சொல்றதை கேட்கறதா, இவன் சொல்ற ஒரு நேரம் பார்த்தா இவன் சொல்றதை கேட்கும் போது இது சரியா தெரியுது, இவன் சொல்றதை கேட்டா இவன் சொல்றது சரியா தெரியுது. இப்போ இவன் என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? செய்யலாமா வேண்டாம். இப்போ இவன் செய்யலான்னு முடிவு பண்ணா அது திருவருள், வேண்டான்னு முடிவு பண்ணா வினை. இப்படி வச்சுக்கலாம். இல்லை, வேண்டான்னு சொல்றதுதான் திருவருள், செய்யின்னு சொல்றது வினை. இதுல எது திருவருள், எது வினை? நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் எப்பவுமே இந்த குழப்பம் இருக்கு. ஒரு காரியத்தை செய்யலாம்னு சொன்னா 2 ஆப்ஷன் நமக்கு முன்னாடி வரும். ஒன்று எஸ், இன்னொன்னு நோ. இதுல எஸ் திருவருளா நோ திருவருளா?
தெரியாது. இதுல எது வினை? ஒண்ணு திருவருள் வேண்டாம்னு சொல்லும் போத வினை என்ன சொல்றோம்? செய்யன்னு சொல்றோம். இன்னொன்னு திருவருள் செய்யன்னு சொல்லும் போத வினை வேண்டாம்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, எது திருவருள், எது திருவருள், எது வினை? இது நமக்கு தெரியாது. இப்ப இல்லைங்க, எப்பவுமே தெரியாது. இப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி ரிசல்ட் இருக்குதோ அது வச்சு முடிவு பண்ணிக்கலாம். எது லாபம் வந்துச்சுன்னா செய்யின்னு சொல்றது திருவருள், நட்டம் வந்துச்சுன்னா செய்யாதன்னு சொல்றது திருவருள். சரியா? இப்போ நம்ம என்னதாங்க பண்றது? இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருளோடு கூடி புத்தி நிச்சயிக்கணும். வினைவழி நிற்காம புத்தி எங்க நிக்கணும்? திருவருளோடு நின்றுச்சுன்னா, திருவருளோடு நின்றுச்சுன்னா திருவருள் சொல்றத இந்த புத்தி கேட்கும். அந்த திருவருளோடு கூடுகிற புண்ணியம் நமக்கு இல்லைன்னா ஆன்மா வினைவழி நிற்கும், வினைவழி நிற்கும். அப்ப இந்த நிச்சயம் பண்ணுகிற போது நமக்கு செஞ்ச புண்ணிய பாவத்தை வச்சுதான் புத்தி நிச்சயம். புண்ணியம் இருந்தா எப்படி நிற்கும்? திருவருள் வழி நிற்கும், இல்லைன்னா வினைவழி நிற்கும். அடுத்த கேள்வி, வினைவழி நம்ம விருப்பத்துக்கு நிற்க முடியுமா? அதுவும் திருவருள் தானே. வினைவழி நிற்பது நமக்கு சுதந்திரம் இருக்கா? நமக்கு சுதந்திரம் இருக்கா? இல்ல. அப்போ வினைவழி நிற்பது என்னது? திருவருள் நிற்பது தான், திருவருள் நிற்கிறது தான். ஆனா அங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்முடையது, நான் செய்தது, என்னுடைய லாபம், என்னுடைய நட்டம். அந்த செயலுக்கு முதன்மை யார்கிட்ட வந்துருச்சு? யார வந்துருச்சு. அப்ப அது வினைவழி நிற்பது. திருவருள் தான் செலுத்தும், ஆனா நான் செய்தேன்னு செய்வேன். அப்போ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. அதே திருவருள் நின்றுட்டா இன்பம் வந்தாலும் அவன் என்னுடைய இதுன்னு நினைக்க மாட்டான், துன்பம் வந்தாலும் என்னுடைய இதுன்னு நினைக்க மாட்டான். அப்படி நின்றுச்சுன்னா திருவருள் வழியாக இருக்கிறார். இங்கே என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் செட் தான். திருவருள் செய்கிறது அப்படின்னு நினைச்சிட்டா இன்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, துன்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அப்படி நிற்குமான்னு கேட்டீங்கன்னா நிற்காது. அவ்வளவு சீக்கிரம் நிற்காது, அவ்வளவு சீக்கிரம் நிற்காது. சரி, எனவே அது என்ன செய்யும்? குணதத்துவத்தில் தோன்றி அவ்வளவு உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்கள் தன்பால் சாரப்படுதலாலும் அவ்விரு வினைக்கு ஈடாக வந்த விடயத்தை இகுது இன்னதென்று நிச்சயத்தலும். வினைவெளி நிற்பதினால அது என்ன செய்யும்? புத்தி நிச்சயிக்கும். செய்யணும், வேண்டாம், போகலாம், போக வேண்டாம், இதெல்லாம் எது நிச்சயிக்கும்? புத்தி நிச்சயிக்கும். எதை வச்சு நிச்சயிக்கும்? வினை வச்சுதான் நிச்சயிக்கும். வினை வச்சுதான் நிச்சயிக்கும். நிச்சயத்த பின் சுகதுக்க மோக வடிவாய் பரிணமித்தலாலும் பிறகு அதை அனுபவிக்கும். அனுபவிக்கிற போது எப்படி அனுபவிக்கும்? குண வடிவாய் அனுபவிக்கும். சுகமாக, துக்கமாக, மோகமாக, மூணு வகையா ஏதோ ஒன்றை அனுபவிக்கும். பரிணமித்த வழி உயிரின் அறிவு தொழில்கட்டு விடயமாதலாலும் உடைத்தாய் நிற்கும். உடைத்தாய் நிற்கும். அப்ப குணதத்துவம் தோன்றும், குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும், புத்தி தத்துவம் நிச்சயிக்கும். நிச்சயித்தபடி ஆன்மா அந்த விடயத்துல அழுங்கும். அழுந்து எப்படி அனுபவிக்கும்? சுகதுக்க மோகமாக அவற்றை அனுபவிக்கும். சித்தமாம் அவ்வியக்கம் சிந்தனை அதுவும் செய்யும் என்பதனை சித்தத்தின் மேல் வைத்து உரைப்பாரும் புலர். இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. சில பேர் இப்படி உரை எழுதி இருக்கிறார். சித்தமாம் என்பதை சித்தம் என்ற தத்துவமாக வைத்து உரைப்பாரும் புலர். சிந்தை நினைவையும் வந்து தரும் மனமுடைய வகுப்போனாதே சிவபிரகாசம் என குடை நூலாசிரியர் ஓதுதலில் மனத்தின் பின்னராகிய அதன்கண் அடங்கும் சித்தத்தை ஈண்டு
கூறுவதோர் ஏவி இன்மையானும். சிவபிரகாசத்துல மனசுக்கு பிறகுதான் என்ன செய்யறாரு? சித்தத்தை சொல்றாரு. சித்தத்தை எங்க சொல்ற? மனதுக்கு பின்னாடி சொல்ற. அப்போ மனதுக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய பரிச்சை சொல்லிட்டு வர. முதல்ல சுத்த தத்துவம் சொல்லிட்டாரு. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன் என்று வரிசையா சொல்லிட்டு மூலப்பிரகிருதி, குணதத்துவம் இப்படி வரிசையா சொல்லும் போத மனசுக்கு பின்னாடி வரக்கூடிய சித்தத்தை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாங்க சொல்றாரு. எனவே இங்க பாருங்க, மனதிற்கு பின்னதாகிய அதன்கண் அடங்கும். எதுல அடங்கும்? மனதில் அடங்கும். சித்தம் எதில் அடங்கும்? மனதில் அடங்கும். சித்தத்தை ஈண்டு கூறுவதற்கு ஒரு ஏய்வு இன்மையாகும். உடைநூல் ஆசிரியர் அவ்வாறு ஓதாமையாகும். சிவபிரகாசத்திலையும் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? மனத்தினுடைய விருத்தி தான் சித்தம்னு சொல்றாரு. அதான் இந்த பாட்டு. இது சிந்தை நினைவையும் வந்து தரும் மனமுடைய வகுப்போனாது. சிந்தத்தை என்ன செய்யக்கூடாது? மனதினுடைய தவிர தனியா என்ன கூடாது? மனமுடைய வகுப்போனாதுன்னா மனமும் சித்தத்தையும் ஒன்னாதான் எண்ணணும். சித்தத்தை தனியா எண்ணக்கூடாது. அவ்வாறு ஓதாமையானும். சிவ ஆகமங்களோடு முரணுதலால் ஆகமங்களையும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது அப்படி எண்ணக்கூடாது. அவ்வுரை போலி என்று ஒழிக. அப்படி என்பது போலி என்று ஒழிக. ஈண்டு சிந்தனை என்றது. அப்ப அந்த சித்தம் என்பது என்ன? ஏற்புலி கோடலாய் விபரீத உணர்வின்கண் மேல்நின்று. சரிங்களா? ஏற்புலி கோடல் என்னது? ஏற்புலி கோடல் பொருந்துகிற வகையாய். பொருந்துகிற வகைனா ஒரு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருள் செய்கிற போது அந்த பொருள் எப்படி இருக்கணும்? ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? அதான் ஏற்புலி கோடல். இப்போ ஒரு பெரியவர் வராருன்னு வச்சுக்கங்க. அவரோடு இன்னொருத்தர் வரார். இவர் பெரியவர் நமக்கு தெரியும். இப்போ கூட வந்தவர் யாரா இருப்பாரு? ஒண்ணு அவருக்கு இணையானதா இருப்பாரு, இல்ல அவர் கூட வர தகுதியாவது இருக்கிறவரா இருப்பாரு. இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எதிர்மறையானவரால் கூட வருவாரா? வரமாட்டார். அது ஏற்புலி கோடல் என்னது? அவரு கூட வந்திருக்கிறாரு. நான் சொன்னோம் இல்லையா? ஒரு பெரியவர் வர்றாரு, ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஐயா வராங்க. அவர் கூட ஒருத்தர் வர்றாரு. இவர் யாருன்னு நமக்கு தெரியாது. வந்தவர் நமக்கு பெரியவருன்னு தெரியும். அவர் கூட வந்து ஐயா உடம்பு பெரியா சொல்றமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கூட வந்ததுனால இவரை எப்படி இருப்பாரு? உயர்ந்தவரா இருப்பாரு. இது ஏற்புலி கோலம். அவரை வைத்து இவரை நீங்க என்ன செய்றீங்க? அனுமானிக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி பொருந்துகிற வகையில் ஒரு அனுமானம் செஞ்சா அனுமானம் எப்படி செய்யணும்? பொருந்துற மாதிரி செய்யணும். பொருந்தாம அனுமானம் செய்யக்கூடாது. அப்ப இங்க சிந்தனை என்பது இது சித்தத்தை குறிக்காம, சித்தத்தை குறிக்காம எதை குறிக்கிறது? விபரீத உணர்வை தருகிற அவிச்சையை குறிக்கின்றது. புரியுதா? இப்ப அவிச்சைக்கு சிந்தனைக்கு சம்பந்தம் இல்லை. நல்லா ஞாபகம். சிந்தனை என்ற சொல்லுக்கும் அவிச்சைக்கும் நேரடி தொடர்பு இல்லை. அந்த சொல்ல எடுத்துட்டு நீங்க இந்த சொல்ல வைக்க முடியாது. அப்ப நீங்க எப்படிங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லிட்டு என்னது? ஏற்புலி கோடல். இப்ப நீங்க ஒண்ணு இந்த இடத்துல அசம்ஷன் பண்ணணும். சிந்தனை என்பதற்கு பொருள் செய்யணும். எப்படி செய்யலாம்? ஏற்கனவே கருத்து நமக்கு தெரியும். நான் எப்படி சொன்னேன்? கருத்துக்கு தான் பாட்டை ஒழிய பாட்டுக்கு கருத்து கிடையாது. புரியுதுங்களா? இப்போ கருத்து நமக்கு தெரியும். என்ன தெரியும்? இறைவன் புருட தத்துவத்தை கூட்டுறாரு. புருட தத்துவத்துல ஆன்மா பொது வகையால் புருட தத்துவம் பெற்று இருக்கும். அதன் பிறகு மூலப்பிரகதியை கூட்டுறாரு. மூலப்பிரதியை கூட்டிய உடனே மூலப்பிரதியினுடைய தன்மையாகிய அவிச்சை முதலாகிய 5 கிளேசங்கள், பஞ்ச கிளேசங்களை பெருமான் கூட்டுறாரு. அதன் பிறகு புத்தி தத்துவத்தை கூட்டுறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்துல தெரியும். பாடம்னா கருத்து வரையா தெரியும். இந்த பாட்டில் கொண்டு வந்து அதை நிறுத்தணும். இதுக்கு அப்ப சிந்தை என்பதை என்ன செய்யறாரு? விபரீத உணர்வுக்கு அப்படின்னு செய்யறாரு.
சிந்தை என்பதை விபரீத உணர்வு. அப்ப விபரீத உணர்வுக்கு எது காரணம்? அவிச்சை முதலாகிய பஞ்சக்லேசம். இதுக்கு எப்படிங்க செய்யணும்னா இலக்கணம் இருக்குங்க, அதுக்குதான் ஏற்புடி போடணும். பொருந்துகிற வகையில பொருள் செய்யணும், பொருத்தம் இல்லாம பொருள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இங்க. சிந்தை என்பது ஏற்புடி கோடலால் விபரீத உணர்வின் மேல் நின்று. சரிங்களா? அப்புறம் உண்மை இறந்தது தழியது. உண்மை இறந்தது தழியது. உண்மை எங்க வருது? சிந்தனை அதுவும் செய்யும். சிந்தனை அதுவும் செய்யும். எது? மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி சிந்தனை அதுவும் செய்யும். அப்படின்னா அது ஒரு வேலை கூட செய்யாதையா? குணதத்துவம் அது வந்து தோன்றும். குணதத்துவத்தை தோற்றுவிப்பது மட்டுமல்லாது பஞ்ச கிளேசங்களும் அதிலிருந்து தோன்றும் என்பதுதான் அது. உண்மை இறந்தது தனியேற்று. கண்மால் என்றார் போல வியத்தம் என்பது, கண்மால் என்றார் போல வியத்தம் என்பது அம் முக்கட்டு உருபெற்று வியத்தி என நின்றது. பாட்டு என்ன இருக்கு? பாட்டு என்ன இருக்கு? அவ்வியத்தில் தோன்றி. அவ்வியத்தில் தோன்றி. அவ்வியத்தில் தோன்றி. அவ்வியத்தில் தோன்றி என்று சொல்கிற போது அதுக்கு எப்படி பொருள் செய்யணும்னு சொல்ற. என்னதுங்க? அவ்வியத்தம் என்பது, வியத்தம் என்பது என்னன்னு வரணும்? வியத்தம் என்பது அம்பு கெட்டு. அவ்வியத்தம் இருக்கா இல்லையா? முதல்ல அவ்வியத்தம் என்பது என்னன்னு சொன்னாரு? ரெண்டு வகையா பொருள் செய்யணும். வெளிப்படாத நிலை மூலப்பிரகிருதியை குறிக்கும். வெளிப்பட்ட நிலை குணதத்துவத்தை குறிக்கும். சரிங்களா? இங்க ரெண்டாவது அம்பு கெட்டு ஆ கெட்டு. அம்பு கெட்டு என்பது ஆ கெட்டு. அப்புறம் குருபு ஏற்று. குருபு ஏற்று வியத்தி என நின்றது. அவ்வியத்தி இருக்கா இல்லையா பாட்டுல? அவ்வியத்தி பாட்டுல அப்படிதான் இருக்கு. அவ்வியத்தி என்பது ஆ கெட்டு ஆ இவ எடுத்துருங்க. வியத்தி. வியத்தி என்பது வியத்தம் அப்படின்னு உருவு ஏற்றி நிற்குது. அவ்வியத்தி என்பது வியத்தம்னு பொருள் செய்யணும். ரெண்டு இடம்னு சொல்ற. என்னது? அம்பு கெட்டு ஆ கெட்டு குருபு ஏற்று. குருபு ஏற்று என்ன வந்துச்சு? வியத்தம் என நின்றது. வியத்தம் என நின்றது. வியத்தம் என்னது? குணதத்துவம். விரிந்த நிலை. விரிந்த நிலை தானே? விரிந்த நிலை தானுமா? அகரம் சுட்டு பொருட்டு. அவ்வியத்தம். வியத்தம் அவ்வியத்தை ரெண்டு தடவை பொருள் செய்யலாம். ஒண்ணு வெளிப்படாத நிலை, இன்னொன்று வெளிப்பட்ட நிலை. வெளிப்படாத நிலைன்னு சொல்லும்போது மூலப்பிரகிருதி. வெளிப்பட்ட நிலையில் எப்படி வரும்? குணதத்துவத்தை குறிக்கும். குணதத்துவத்தை குறிக்கும் போத அவ்வியத்தம் வியத்தம்னு பொருள் செஞ்சுக்கணும். அப்ப அந்த முன்னாடி இருக்கிற அவ் என்பது சுட்டுன்னு பொருள் வச்சுக்கணும். அதான் இங்க சொல்றாரு. அவ் என்பது சுட்டு. அந்த வியத்தம். அந்த வியத்தம். அகரம் சுட்டு பொருட்டு. சார்ந்தது சாரப்பட்டு என்று பொருள். பேணி பேணப்பட்டு. பேணி என்பது பேணப்பட்டு. பித்து போல உயிரை மயக்குவதால் சுகதுக்கமாக பித்து என்றார். பித்து போல மயக்கிறது. பைத்தியம் முடிச்சு போயிடும். இதுல
சுகத்திலையும் வைத்தியம் தான் பிடிக்கும், தூக்கத்திலையும் வைத்தியம் தான் பிடிக்கும், மயக்கத்திலையும் வைத்தியம் தான். வித்து போல மயக்குதலால் வித்து என்றார். வித்து என்றார். மயக்குதல் இண்டு மரணமித்தல். மரணமித்துன்னா என்னது? அதுவாகவே ஆயிரும். சுகமா இருக்கிற போது சுகமா மாறிடும், துக்கத்தில் இருக்கும் போது துக்கமாவே மாறிடும். ஆன்மா சாதலின் வண்ணமாதல் அதுவாகவே நிற்கும். குணத்தோடு சார்ந்து குணமாவே நிற்கும். எந்த குணத்தை சாருகளோ அந்த குணமாவே நிற்கும். சரி, அடுத்த பாட்டு பாருங்க. 149. ஆங்காரம் புத்தி என்கண் உதிர்த்து